அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருட்பார்வை உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நேற்றைய தொடர், யாருக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சாலிஹ் பின் ஹை என்கிற அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நபர்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை வழங்குகிறான். அந்த 3 நபர்களில் முதன்மையானவர் அடிமையாக இருக்கிறார், வேலைக்காரராக இருக்கிறார். அவருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கல்வியை போதித்து அந்த நற்குணம் உள்ளவராக அவரை வளர்த்து உருவாக்கி அவரையே துணையாக யார் ஒருவர் தேர்வு செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் புறத்திலே இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு நன்மைகள் கிடைக்கிறது. அத்தகையவர்களை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான். இரண்டாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வ முஃமினுன் அஹ்லுல் கிதாபி அல்லதி கான முஃமினா சும்ம ஆமன பின் நபியு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலஹு அஜ்ரானி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் நபி அவர்களை ஈமான் கொண்டு வாழ்வதற்கு முன்பாக எத்தனையோ மக்கள், அதற்கு முன்பு வேதம் வழங்கப்பட்ட நபிமார்களுடைய சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் மற்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சமுதாய மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சமுதாய மக்கள், இப்படி பல மக்கள் பல வேதம் கொடுக்கப்பட்ட தூதர்களுடைய கொள்கையை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சமூகமாக அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பொழுது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்ட, நபி அவர்களுடைய சிறப்பை புரிந்து கொண்ட, நபி அவர்களுடைய தூதுத்துவத்தை விளங்கி கொண்ட, நபி அவர்களுடைய நற்போதனைகளுக்கு விருப்பப்பட்ட சில தோழர்களோ சில தோழியர்களோ நபி அவர்களுடைய அந்த போதனைக்கு விருப்பப்பட்டு நபி அவர்களுடைய கொள்கையை ஏற்று நாம் ஈமான் கொண்டவர்களாய் மாறிவிடுவோம் அப்படின்று வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நபி தோழியர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வேதம் கொடுக்கப்பட்ட தோழர்கள் தோழியர்கள் அந்த வேதத்தையும் கற்று அந்த வேதத்தின் அடிப்படையிலே சரியான முறையிலே வாழ்ந்து அந்த கொள்கையிலேயும் நிலையாக இருந்து என்னுடைய இறை வேதமாகிய அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய போதனைகளையும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கைகளையும் ஏற்று என்னிடத்திலே என் கரம் பிடித்து யார் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவர்களாய் உண்மையான முஃமின்களாய் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மையை தருகிறான். ஏனென்றால் அவர்கள் அதற்கு முன்பு சில நபிமார்களுடைய கொள்கையை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்களுடைய கொள்கையை நன்மைகளாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே சரி செய்து வந்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் நபி அவர்களுடைய தூதுத்துவ செய்தியை கேட்ட அந்த மக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரம் பிடித்து, நபி அவர்களுடைய சொற்கள் பிடித்து, நபி அவர்களுடைய நடைமுறைகள் பிடித்து, நபி அவர்களுடைய கொள்கை பிடித்து, அவர்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன் வாழ்க்கை நெறிகளாக யார் ஒருவர் அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி வாழ்கிற முக்கிய நபர்கள் ஒருவராக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக யாருக்கு இரட்டிப்பு நன்மை வழங்கப்படும் என்று சொன்னால், வல் அப்துல்லதி யுஅத்தி ஹக்குல்லாஹ் வ யன்ஸஹு லி சய்யிதிஹி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வினுடைய உரிமையையும் நிறைவேற்றி தன்னுடைய முதலாளியினுடைய உரிமையும் நிறைநாட்டுகின்ற ஒரு வேலை செய்யக்கூடியவர். அதாவது
படைத்த அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அல்லாஹுவுக்கு நாம் மாறு செய்து விடக்கூடாது. எந்த கொள்கையை நாம் பின்பற்றி வாழ்கிறோமோ அந்த கொள்கையில் நாம் சரியான முறையிலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். தவறு செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வினுடைய கோப பார்வைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது என்கிற பயம் ஒரு பக்கம் இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு முதலாளி இடத்துல ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்படி வேலை செய்கிற பொழுது அந்த முதலாளிக்கு அவர் நன்றியுள்ளவராக இருக்கணும். சில இடங்களில் முதலாளி கொஞ்சம் கோவப்பட்டு திட்டுவாங்க. கொஞ்சம் ஏன் இப்படி வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திட்டுவாங்க. நம்ம என்ன கோபிச்சுக்கிட்டு அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு வேலை கொடுத்து இருக்கக்கூடியவர், இப்போ அவருக்கு உண்டான வேலையை நாம் சரியான முறையில் செய்கிற பொழுது நமக்கு ஏன் திட்டு விடுக போகிறது? நமக்கு ஏன் வசைபாடுதல் தேவைப்பட போகிறது? ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கும் பயந்தவனாய் தான் வேலை செய்கிற அந்த முதலாளிக்கும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறானோ அவனுக்கும் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை வழங்குவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்தகைய மேன்மக்களில் ஒருவராக நாம் வாழ்ந்து இரட்டிப்பு நன்மைகளை சேர்ப்போம். அல்லாஹுவின் அருளை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.